வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிஷன் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நடிகர்கள் இன்று நம்மிடையே பலர் இருக்கலாம். ஆனாலும் அந்த பெருமைக்குரிய முதல் மனிதர் நடிகர் சார்லி சாப்ளின் தான். அவர் அளவுக்கு அந்த காலகட்டத்தில், அதாவது பேசும் படங்களே தொடங்காத மௌன படங்களின் யுகத்திலேயே புகழ் பெற்றவர் வேறு யாரும் இருக்க முடியாது. 1913 ஆண்டு அவர் முதலாக நடிப்பதற்காக வந்தார். கீஸ்டோன் நிறுவனம் தயாரித்த மேக்கிங் எ லிவிங் என்பதுதான் அவர் நடித்த முதல் படம். அந்த படத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி உண்டு. அவர் வில்லனாகத்தான் அறிமுகமானார். சார்லி சாப்ளினை இப்போது கூட நம்மால் வில்லனாக கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் வாழ்நாளிலேயே வில்லனாக நடித்த முதல் படமும் கடைசி படமும் அதுதான். இரண்டாவது படத்திலேயே அவர் நகைச்சுவை நடிகராக நடிக்க தொடங்கினார். இறுதி வரைக்கும் அதுதான் நிறைத்தது. இரண்டாவது படம் அவருக்கு புகழை தேடி தந்தது. கிட்ஸ் ஆட்டோ ரேசஸ் அட் வெனிஸ் என்பதுதான் அவர் நடித்த இரண்டாவது படம். அந்த இரண்டாவது படத்தில் நகைச்சுவை வேடத்தை அவர் ஏற்று நடிக்கிற போது அவர் தனக்கென்று ஒரு உடையை உருவாக்கி கொண்டார். தொளதொளவென்ற ஒரு கார் சட்டை, பெரிய அளவில், அதற்கு சற்றும் பொருந்தாத விதத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோட், தலையிலே ஒரு தொப்பி, ஹிட்லர் மீசை, கையிலே ஒரு தடி. இது அவருடைய உருவத்துக்கான அடித்தளமான முத்திரை என்று ஆகிவிட்டது. இந்த தோற்றத்தில் அவர் வருகிற போதே, அதுவும் அவருடைய வித்தியாசமான நடை, வருகிற போதே மக்கள் சிரிக்க தொடங்கினார்கள். ஊமை படத்தின் காலத்திலேயே மிகப்பெரிய புகழ் அவருக்கு வந்து சேர்ந்தது. 1913 திரைத்துறைக்குள்ளே அவர் வருகிறார். 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக அவருடைய புகழ் உலகம் முழுவதும் தொட்டு விடுகிறது. ஒரே ஆண்டில் 35 படங்களில் நடித்த நடிகர் அவர்தான். அது மட்டுமில்லை, அன்றைக்கே அவர் என்ன சம்பளம் வாங்கியிருக்கிறார் என்பதை நாம் படிக்கிற போது நமக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது. 1920களில் ஆயிரக்கணக்கான டாலர்களில் சம்பளம் வாங்கியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். எனவே சார்லி சாப்ளினை போல உலக அளவு புகழ்பெற்ற மிகப்பெரிய தொகையை ஊதியமாக பெற்ற ஒரு நடிகர் யாரும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர் செல்வாக்கு உடையவராக திகழ்ந்தார். இந்த மௌன படங்களினுடைய யுகம் முடிந்து பேசும் படங்களின் காலம் தொடங்குகிறது. அது 1931. அப்படி பேசும் படங்கள் தொடங்குகிற நேரத்தில் வந்த கடைசி ஊமை படமாக சார்லி சாப்ளின் நடித்த த சிட்டி லைட்ஸ் என்கிற படம்தான் அவருக்கு வானளாவிய புகழை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லலாம். எனவே 18 ஆண்டுகள் முடிசூடா மன்னராக ஊமை படங்களின் காலத்தில் அவர் வாழ்ந்தார். அதற்கு பிறகு பேசும் படங்கள் வந்தன. என்ன ஒரு செய்தி என்றால், மௌன படங்களில் நடித்தவர்கள் எவரும் பின்னால் பேசும் படங்கள் வந்ததற்கு பிறகு வெற்றி அடையவில்லை. பேசும் படங்கள் வருகிறதற்கு பிறகு பேசத் தெரிந்த, பாடத் தெரிந்த நடிகர்கள் பலர் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். எனவே ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு திரை உலகம் நகர்ந்தது. பேசும் படங்கள் வரத் தொடங்கிய பின்பு அவர்களினுடைய குரல் வளம் முதன்மையானதாக ஆயிற்று. அவர்களினுடைய பாடல் திறன் மக்களால் ஈர்க்கப்பட்டது. எனவே பேசும் படத்தில் நடிப்பவர்கள் ஊமை படத்தில் நடித்தவர்களைப் போல வெறும் முகபாவனையை வைத்துக்கொண்டு நடிக்க முடியாது. ஆனால் அதையும் உடைத்தவர் சார்லி சாப்ளின் தான். 1936 ஆண்டு அவர் நடித்த த மாடர்ன் டைம்ஸ் என்கிற படம் வெளியில் வந்தது. இன்றைக்கும் இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் த மாடர்ன் டைம்ஸ் என்பது. அந்த மாடர்ன் டைம்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இந்த நவீன யுகத்தில் மனிதர்கள் எப்படி இயந்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அது எடுத்துச் சொல்லுகிறது. இயந்திரங்களோடு வேலை பார்த்து மனிதனும் இன்னொரு இயந்திரமாக ஆகிவிட்டான் என்பதுதான் அந்த படத்தினுடைய கதை கரு. அந்த படத்தில் வருகிற பாத்திரங்கள் அத்தனை பேரும் பேசுவார்கள். ஆனால் சார்லி சாப்ளின் பேச மாட்டார். என்ன கவனிக்க வேண்டுமென்றால், ஊமை படத்திலிருந்து பேசும் பட யுகத்திற்கு வந்ததற்கு பிறகு பேசினால்தான் வெற்றி பெற முடியும், பாடினால்தான் வெற்றி பெற முடியும் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே எல்லாம் வந்தது. உலக அளவிலேயும் பேச்சுக்கான ஒரு பெரிய இடம் கிடைத்தது. ஆனால் அப்போதும் கூட பேசாமலேயே நடித்து வெற்றி பெற்றவர்
சார்லி சாப்ளின். அந்த படத்தில் மற்ற பாத்திரங்கள் எல்லாம் பேசும். அவர் கேட்பார், அவர் தன்னுடைய முக பாவனைகளாலேயே விடை சொல்லுவார். அந்த படமும் பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு அவருடைய திரைப்பட வரலாற்றில் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு படம் வந்தது. அதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்தார் என்றால், த யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்கிற பெயரில் சொந்தமாக ஒரு பட நிறுவனத்தையும் அவர் உருவாக்கினார். அதிலே பங்குதாரர்களாக நண்பர்களை சேர்த்து கொண்டார். அவரே படம் தயாரித்தார், அவரே கதை வசனம் எழுதினார், அவரே இயக்கினார், அவரே நடித்தார். அந்த குழுவினர் எல்லோருக்கும் தன்னுடைய படங்களில் வந்த லாபங்கள் அனைத்தையும் அவருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அத்தனை பேருக்கும் பங்கிட்டு கொடுத்தார். அவ்வளவு பெரிய பெருந்தன்மையோடு அதில் நடித்தவர்கள் வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அதிலே பங்கு இருந்தது. அதற்கு பிறகு அந்த யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்கிற அந்த குழுவின் சார்பாக அவர் பல திரைப்படங்களையும் தயாரித்தார். அவருக்கு பெரும் புகழ் தந்த அரசியல் திரைப்படம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது 1940 வெளிவந்த த கிரேட் டிக்டேட்டர் என்பது தான். 1940 என்கிற ஆண்டு பற்றி நாம் அறிவோம். அது 2ஆம் உலகப் போர் தொடங்கிய காலகட்டம். 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி தான் 2ஆம் உலகப் போர் தொடங்குகிறது. 40வது ஆண்டு ஹிட்லருக்கு எதிரான ஒரு கருத்து உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தில் பிறந்தவர் சார்லி சாப்ளின். எனவே சார்லி சாப்ளின் என்ன செய்கிறார் என்றால், ஹிட்லரை கேலி செய்துதான் அந்த படத்தையே எடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் திரை உலகில் ஹிட்லர் மீசையோடு தான் பழக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால் அதே ஹிட்லர் மீசை, அப்படி ஹிட்லர் மீசையோடு த கிரேட் டிக்டேட்டர் என்கிற படம் முழுக்க முழுக்க மிக நயமாக ஹிட்லரை கேலி செய்கிற படம். அது பற்றிய ஒரு செய்தி உண்டு. அந்த படத்தை பார்த்து ஹிட்லரே ரசித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு படத்தை 1940 அவர் எடுத்தார். 1977 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாள் அன்று அவர் இறந்து போனார். அப்போது அவருக்கு வயது 88. 1889 பிறந்தவர் அவர். 88 ஆண்டுகளும் இந்த உலகத்தில் புகழோடு வாழ்ந்து மறைந்தார். ஆனாலும் அவருடைய சொந்த வாழ்க்கை என்பது மிக சோகமானது என்பதை பலரும் அறிவோம். அவருடைய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவில்லை. முதல் மனைவி திருமணமான 2 ஆண்டுகளிலேயே பிரிந்து போய்விட்டார். பல லட்சம் டாலரை அவர் ஜீவனாம்சமாக பெற்றும் போய்விட்டார். அதற்கு பிறகு 2வது, 3வது, 4வது என்று 4 முறை அவருக்கு வாழ்வில் திருமணம் நடந்தது. 4வது மனைவிதான் அவரோடு இறுதி வரையில் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தார். எனவே உலகத்திலே இருக்கிற மக்களையெல்லாம் சிரிக்க வைத்த சார்லி சாப்ளினால் சொந்த வாழ்க்கையில் சிரிக்க முடியவில்லை. அந்த சொந்த வாழ்க்கையின் துயரங்களை மறந்துதான் அவர் திரை உலகிலே சிரித்தார். பார்க்கிறவர்களையெல்லாம் சிரிக்க வைத்தார். நகைச்சுவை என்பது இந்த உலகத்தை ஆளும் ஆற்றல் வாய்ந்தது என்பதை நிறுவினார். இன்றைக்கும் அவர் அளவிற்கு புகழ்பெற்ற நடிகர்கள் இல்லை என்று சொல்லலாம். பார்ப்பதற்கு கோமாளி போன்ற தோற்றத்தோடு திரை படங்களிலே அவர் தோன்றினார். ஆனால் அவர் ஒரு திரை உலக மேதை என்பதுதான் உண்மையான செய்தி.